The exercise number 5.1. Find the area of a triangle formed by the points. The first division 1, minus 1, minus 4, 6, minus 3, minus 5. இது 3 பாயிண்ட் தந்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வந்து போட போகிறோம். ரஃபாக தான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து ஒய் டேஷ், இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஆர்ஜின். இப்போ 1, minus 1 அப்படின்னு தந்துருக்காங்க. இப்போ ஒன்றுங்கிறது இங்கே இருக்குது, மைனஸ் 1 இங்கே. இப்போது 1, minus 1. நெக்ஸ்ட்டு minus 4, 6. இப்போ minus 4, 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். minus 4, 6. minus 4, 6. நெக்ஸ்ட்டு minus 3, minus 5. minus 3, minus 5. minus 5. minus 3, minus 5. இப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். எப்போ எப்படி எடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இப்படி தான் நமக்கு கிடைக்கும் வரும். இப்போது செகண்ட் குவாட்ரண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எதுவும் இல்லை, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் தான் ஃபஸ்ட் ஆகிறதுனால இது ஏ, இது பி, இது வந்து சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ பாயிண்ட் வந்து -4, 6, பி பாயிண்ட்டு -3, -5, சி பாயிண்ட்டு 1, -1. நெக்ஸ்ட்டு எதில் தொடங்கணுமோ அதுலேயும் முடிக்கிறோம். -4, 6 தான் தொடங்கணும், அதுலேயே வந்து நம்ம முடிக்கிறோம். அப்போது இதில் பாருங்கள், மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். அப்போது 1/2 -4 இன்ட்டு -5 அப்படின்னு போடும்போது +20 கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது +3. 1 இன்ட்டு 6, 6. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் சைன் வரும், அதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 6 இன்ட்டு -3, -18, -5 இன்ட்டு 1, -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது +4. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1/2 29 வருங்க. 29 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 23, -23 +4. அப்போது 1/2 the 29 மைனஸ் the 23 -23 +4 அப்படிங்கும்போது -19 கிடைக்கும். -19 மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது 1/2 29 + 19 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 ஆட் பண்ணால் 39, அப்போ 48 கிடைக்கும். 1/2 இன்ட்டு 48. அப்போ இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 24. அப்போ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராஃபில் நம்ம போட்டு பார்க்குறோம். அப்போ தான் எது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது, செகண்ட் இது எடுத்துக்கிறது, தேர்டு இது எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கிராஃபில் போடுறோம். இது ஆர்ஜின், இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். -10, -4, -10, -4, -10, -4 பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். -8, -1, -8, -1, -8, -1, -3, -5, -3, -5. இது அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இதனுடைய ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எது ஃபஸ்ட்டு பாயிண்ட், எது செகண்ட் பாயிண்ட், எது தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போது 3 பாயிண்ட்டுமே ஒரே குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அப்பர் பாயிண்ட்டோ அதை நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்குவோம். எது மேலே இருக்குது, பாயிண்டில் எது உயரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தான் அப்பர் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இது ஏன்னு தந்துக்கலாம்.
அப்போ இது ரிவர்ஸில் லெஃப்டில் தான் வரும். அப்போ பி, இது வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இதனோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது ஏ, செகண்ட் பாயிண்ட் பி, தேர்ட் பாயிண்ட் வந்து சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போடும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1/2. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -8, -1, செகண்ட் பாயிண்ட்டு -10, -4, தேர்ட் பாயிண்ட்டு -3, -5. எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். -8, -1. அப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். அப்போது 1/2. இப்போ -8 × -4 போடும்போது +32 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +50. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +3. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும் மூணுலேயுமே. அதை 3 மைனஸையும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. மல்டி பண்ணால் -× -+, +10 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது +12. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, +40 அப்படின்னு கிடைக்குது. அப்போது 1/2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த 85 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இதை ஆட் பண்ணோம்னா 50, 62 அப்படின்னு கிடைக்குது. 85 - 62. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 × 23 வரும். அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 11.5. அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ் 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் த ஏரியா ஆஃப் எ triangle. Determine whether the set of points are collinear அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொலினியர் போது நமக்கு வந்து கிராஃப் போட தேவையே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து அப்படி டேரெக்டாக போட்டு போடலாம். இப்போ கொலினியர் போது ஃபார்முலா என்னென்னு பார்த்தா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. அதுதான் கொலினியருடைய ஃபார்முலா. அப்போது கொலினியர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. அதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 1/2 3, செகண்டு -5, 6, தேர்டு -8, 8. எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். -1/2, அப்போது 3 ஈக்குவல் டு 0. அதாவது ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். வந்தால் தான் அது கொலினியர். இப்போ மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1/2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸாக வரும். 1/2 × 6ன்னு போட்டோம்னா 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -3. -5 × 8 -40. -8 × 3 -24. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். அது காமனாக மைனஸ் எடுத்துக்கலாம். 3 × -5 -15. 6 × 8 48 -48. 8 × -1/2 அப்படின்னு போடும்போது -2 வந்து 8 டிவைட் பண்ணிச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போது 1/2 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 64 67 வரும். இப்போ -67. இதில் பார்த்தீங்கன்னா -4 -52 2 ஆட் பண்ணால் -52 -62 -67 தான் வருது. அப்போ -67. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1/2 -67 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +67 கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/2 × 0 ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் வந்து 0ன்னு வருது. therefore given points are collinear. therefore the given points are collinear. அப்போ 0ன்னு வந்தால் அது கொலினியர். 0 வரலைன்னா அது வந்து நாட் எ கொலினியர். ஸோ இந்த சம் வந்து கொலினியர் தான் போட சொல்லியிருக்காங்க. இப்போ கொலினியரும் போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து கிராஃப் கொலினியர்னு வரும்போது கிராஃப் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் அப்படியே நம்ம கண்டினியூவாகவே எடுத்துக்கலாம். அப்போது கொலினியருக்கு ஃபார்முலா கொலினியர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது 1/2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஒரு 1/2ன்னு போடுவோம். 1/2 இப்போ ஏ பி ப்ளஸ் சி, பி சி ப்ளஸ் ஏ, சி ஏ ப்ளஸ் பி எதில் தொடங்கணுமோ அதுலேயும் முடிக்கிறோம். ஏ பி ப்ளஸ்ஸு சி. சரி, இப்போ இதில் பாருங்கள் மல்டி பண்ணும்போது இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஏ இன்ட்டு
சி ஏசி நேரம் ஏசி ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் நல்ல கவனிங்க. மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மேலே இருந்து கீழே மல்டி பண்ணுறோம். ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பிஏ. அடுத்தது பி இன்ட்டு பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு பி சிபி, சி இன்ட்டு சி ஸ்கொயர். சரி, ஃபஸ்ட் ஒன்று முடிச்சாச்சு. இப்போ கீழே இருந்து மேலே மல்டி பண்ணுறோம், கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும், மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் பி இன்ட்டு பி ஸ்கொயரு. அப்போ சி இன்ட்டு பிசி, சி இன்ட்டு சி ஸ்கொயரு, ஏ இன்ட்டு சி ஏசின்னு வரும். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரு, பி இன்ட்டு ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போது 1/2 the AC plus A square plus BA plus B square plus CB plus C square. இப்போ மைனஸ் உள்ள மல்டி பண்ணோம்னா மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பிஏ மைனஸ் ஏபி கேன்சல், பி ஸ்கொயர் கேன்சல், சிபி மைனஸ் பிசி கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 1/2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் 0ன்னு வந்ததுனால given points are collinear. Therefore the given points are collinear. The given points are collinear அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Third question, the vertices of given triangles are taken in order and their areas are proved aside. In each case, find the value of P. இப்போ இந்த இடத்துல தந்திருக்காங்க, பியுடைய வேல்யூ கேட்டிருக்கான். பியுடைய வேல்யூ இந்த மாதிரி கேட்டிருந்தானா நம்ம வந்து கிராஃப் போட தேவையே இல்லை, கிராஃப் போட வேண்டியதில்லை. இப்போ டைரெக்டாகவும் நம்ம போடலாம். அப்போது 1/2 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மில் 1/2 போடுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0 செகண்ட் பாயிண்ட் P8, தேர்ட் பாயிண்ட்டு 6 எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். ஏரியா வேல்யூ வந்து 20 அப்படின்னு தட்டான். இப்போ பியுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணுறோம், அப்போது 1/2 0 × 8 0, P × 2 2P, 6 × 0 0. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணுறோம், பண்ணும்போது மைனஸ் வரும். அந்த மைனஸ் இந்த காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 0 × P 0, 8 × 6 48, 2 × 0 the 0. ஏரியா வேல்யூ 20. அடுத்தது 1/2 2P இங்கே ஒன்று வரும், -48 வரும், -48 ஈக்குவல் டு 20. இப்போ இதை 2ஆல் 2 டைமையும் டிவைட் பண்ணுறோம். 2 டைமையும் டிவைட் பண்ணால் 2P வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் P, 48 2ஆல் டிவைட் பண்ணால் 24 ஈக்குவல் டு 20. அப்போது P ஈக்குவல் டு 20. இந்த 24 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 24 அப்படின்னு கிடைக்கும். இந்த 4P ஈக்குவல் டு த 44. அப்போ பியுடைய வேல்யூ இந்த இடத்துல 44. இல்லை செகண்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா P, P 5, 6 5, -2 ஏரியா வேல்யூ 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 1/2 இந்த ஏரியா வேல்யூ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இந்த பிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த கிராஃப் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இது தந்திருக்க பாயிண்ட்டு அப்படியே நம்ம எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா P அடுத்தது 5 6 5 -2 எதில் தொடங்கணுமோ அதுலேயே முடிக்கிறோம். ஏரியா வேல்யூ 32. இப்போ முதல்ல மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம், மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். இப்போ 1/2 அப்புறம் 6P, அப்போ -10, அப்போ +5P அடுத்தது கீழேருந்து மேலே மல்டிபிள் பண்ணுறோம், கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். அந்த மைனஸை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் வந்து காமனாக இடத்துல வெளியே எடுக்கிறோம். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 5P அடுத்தது +30 இதில் பார்த்தீங்கன்னா -2P ஈக்குவல் டு 32 அப்படின்னு கிடைக்கும்.
அப்போது 1/2 இப்போ 6p ப்ளஸ் 5p 11pன்னு வரும். 11p மைனஸ் 10 அடுத்தது மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இதில் 5p மைனஸ் 2p அப்படின்னு போடும்போது 3pன்னு வரும். ப்ளஸ்ஸு 30 ஈக்குவல் டு 32. இப்போ இதில் பாருங்கள் இந்த 1/2 அப்போ 11p மைனஸ் 10 மைனஸ் உள்ள மல்டி பண்ணால் மைனஸ் 3p மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 30 ஈக்குவல் டு 32. அப்போது 1/2 இங்கே 11p இருக்குது மைனஸ் 3p மைனஸ் பண்ணோம்னா 8pன்னு வரும். 8p மைனஸ் 10 மைனஸு 40 30 அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸு 40ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த 32. இப்போ 2ஆல் இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4p இதை 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸு 20 ஈக்குவல் டு 32. அப்போது 4p ஈக்குவல் டு இந்த மைனஸ் 20 ரைட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போது 32 ப்ளஸ்ஸு 20 ஈக்குவல் டு 52. அப்போது p ஈக்குவல் டு 52 டிவைட் பை த 4. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 4 இஸ் த 4 ரிமைண்டர் 1 3 4s. அப்போ p ஈக்குவல் டு 13. அப்போது p ஈக்குவல் டு 13.